தள்ளுங்க ஆண்டி. ஆண்டியா? ஆமா, வேஷம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன்டா மாப்ள, எதுக்குடா என்ன திடீர்னு பொம்பளை வேஷம் போட்டு இங்க கூட்டி வந்திருக்க? நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன்டா. மாமா, நம்மால இங்க நீச்சல் ட்ரைனிங் வந்திருக்கு. நான் இங்க உள்ள பூந்து பண்ண வேண்டிய வேலைக்கு நிறைய இருக்கு மாமா. அதுல நீ மட்டும் கலந்துக்கிற வேண்டியதானே, என்னையே கொண்டாந்து கலக்குற. என்ன ரெட் லைட் ஏரியாக்கா கூப்பிட்டு வந்தேன்? கூட்டி போனாலும் போகலாம். மேடம், ராவா போங்க போங்க. உன் பேர் என்ன? மாடசாமி. உன்னை சாத்தா மாடு மாடுன்னு கூப்பிடா? எப்படி வேணாலும் கூப்பிடு. மாடு மாடு அழகான மாடுதான். கட்ட முரட்டு கட்ட. டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கணும், அங்கதாயா வந்து நிக்கிறான். ஆமா, என்ன யார் பாரு, எங்க பாரு போகுது பாரு. நம்ம ஜவுளி கடைக்கு வந்த பொண்ணு பாத்தியா பாத்தியா? இதுதானா? நம்ம இல்லாத நேரத்துல நீ இந்த சூரியாத்தாயா அலைஞ்சிருக்கான். நல்ல விளையாட்டா இருக்கா மாப்ள? மாப்ள, ஏய் மாப்ள, எங்க போனா? ஹலோ ஆண்டி, இந்த ஜிப்பா கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? எனக்கு தெரியாது போடி. ஒரு பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பொம்பளையா இருந்தா தானே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன சொன்னீங்க? இல்ல, பொம்பளைக்கு பொம்பளை ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். பொடி கருப்பி, அடி கிறுக்கி கருப்பி, கிறுக்கி. பொடி கருப்பி. எங்கடி எங்கடி குடிக்கிறேன் எங்கடி குடிக்கிறேன்? அங்க போய் குடிக்க வேண்டியதானே. நல்ல வெள்ளை பண்ணி மாறி துணிமணியில நினைச்சு விடுடி. வந்து பாத்துட்டு போறான்னு சொன்னேன், பாத்ரூம் உள்ள தள்ளிட்டு போறா. அச்சோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. Thank you. சத்தம் போடாத, சத்தம் போடாத. நீங்களா? இந்த ட்ரெஸ்ல ஒன்னும் பார்க்க முடியாதுன்னு சொன்னல, பாத்துட்டேன்ல. சரியான ஆளுதான். அத்தி முழு மூச்சு இறங்கிட்டான் போல் இருக்க. ஆண்டி, உள்ள ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கியா? சரி ஆண்டி. பொம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு உயரமா ஒரு பொண்ணா? ஆம்பளையா? தெரிஞ்சு போச்சா? நல்ல வேலை நம்மள யாரும் கண்டுபிடிக்கலப்பா. ஐயோ, அவசரத்துல ஆளை மாத்தி பிடிச்சனே. ஆஹா, மொத்த கூட்டம் வந்துட்டு சாமி. சத்தியமாமா நானும் நீ ஆம்பளன் தெரிஞ்சு போச்சு மாமா. ஐயோ, என்ன மாத்தி. அடே அடே அடே, மாமாவை இருந்து கையோட கொட்டி போறா. பிடிச்சாலும்னா செருப்பாக இருப்பா. கர்மத்தவர கட்ட முடியல, இருக்கிற வேண்டியதான். அப்பா, இல்ல வேணாம் சும்மா அந்த உசுப்பு விட்டு ஓடுறா நீ. உன்னை நான் இன்னைக்கு பிரிச்சு மேல ஆம்பளை கிடையாது. எங்க நீ ஓட பாக்குற? அந்துக்குள்ள போனாலும் சரி, பொந்துக்குள்ள போனாலும் சரி, விட மாட்டேன். லட்சுமி, உன் தம்பிக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுக்காக துரத்துவான்? கற்பழிக்கவா? வெறி முடிச்சு துரத்துறான். அகோர பசியோட துரத்துறான். 20 வருஷம் விரதத்தை முடிச்சுக்கிற முடிவோட துரத்துறான். ஆஞ்சநேய பக்தங்கா, அந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணா இருக்கும் போல இருக்கு. சுடிதார போட்டுக்கிட்டு குதிங்கால் புடனையில தட்டுற மாதிரி ஐயோ அம்மான்னு ஓடுது. இந்த காட்சியை பார்த்து எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல, ஏன் பைக்கும் கூட ஓடல. அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன். நான் உன்னை என்னமோ நினைச்சேன் தம்பி. எக்கா பேசாதடா. ஆத்தி கண்ணை புடிங்கிடுவாங்க போல் இருக்க. ஆஞ்சநேய பக்தங்கிற போர்வையில அலையிற காம வெறி பிடிச்ச காட்டானே. காட்டாளா?
చెప్తాను చెప్పు లక్ష్మి ఏమి చెప్తాను அம்மாடி இது தெலுங்கு இல்ல இந்த முகருக்கு நொல்லையோ சொல்லையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே கேட்டியா இங்க வாரா சார் மாமா கூப்பிடுறாருல போடா வாரா சார் வா நானும் தான் ஒரு புள்ளை பத்தி வச்சிருக்கேன் தங்கண்டா தங்கம் இது வரைக்கும் ஒரு பொண்ணையாவது ஏறெடுத்து பார்த்திருப்பானா இல்ல பார்த்ததா யாராவது சொல்லிருப்பாங்களா நான் சொல்லிடுறேன் இப்ப வேற வழி மாமா அப்படி சொன்னாதான் நான் நம்பவனா சொன்னவங்களை உசுரோடைய விட மாட்டேன் எது லேடிஸ் பொறுக்கி போத நிறுத்துங்க நானும் பாத்துட்டே இருக்கேன் இஷ்டத்துக்கு என் தம்பியை திட்டே இருக்கீங்க என் தம்பி ஒண்ணும் அப்படிப்பட்டவல்ல நாங்க அப்படி வளர்க்கல என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அக்கா அழகடா தம்பி அவர் புள்ள தங்கம்னா நீ எனக்கு வைரண்டா தைரியமா இரு அறிவு கெட்டவளே நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்டி நம்ம சக்தி ஒசரத்துல ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுறான் ஓடுனது அவன்தானையா அவன்தானே ஏன் உயர்த்துறியாப்பா ஆமாங்கிற ஆய் மாமா இனிமே இவர் கூட சேரவே மாட்டேன் இன்னும் சேர்த்து கொடுத்துருவாரு அப்புறம் துரத்திட்டு ஓடும்போது என்னமோ ஒரு வார்த்தை சொன்னானே என்ன சொன்னா ஒரு தப்பும் பண்ணவே இல்ல உலக லெவல்ல பழி போடுறாங்க ஞாபகம் வந்துருச்சு புடிச்சிட்டேன் அடியே ஒன்ன பிரிச்சு மேயாம விட மாட்டேன்டி அப்படின்னு வேற சொன்னானே அப்படின்னா என்னங்க ஆக்சுவலா அது என்ன மேட்டர்னா என்னடி அதுக்கெல்லாம் இங்க விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன அந்த பொண்ணை நீ துரத்துனதோட நிப்பாட்டிட்டியா இல்ல பிரிச்சு மேட்சையா சொல்றேன் காலை பிடிக்கும் பார்த்து தலை மெதுவா என்னப்பா இது நல்லா தானே இருந்தாரு எப்படி இது ஆச்சரியமா இருக்கு மலேசியாக்காரர் வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நல்ல வசதியா தானே இருந்தாரு இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணிக்க என்ன காரணம்னு தெரியலையேப்பா ரொம்ப நியாயமா இருக்கு என்ன முருகன் எப்படி ஆகி போச்சு ரொம்ப நல்ல மனுஷனாச்சையா அழுகாதீங்க இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது பண்ணணுமே முருகா ஐயா நான் இருக்கேன் இல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு அம்மா இந்தாங்க அம்மா அழுகாதீங்க இதை வச்சு ஆக வேண்டிய வேலைகளை பாருங்கம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் இருக்கேன் யாரு செஞ்ச புண்ணியமோ இவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு டச் பண்ணா ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வா அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல ஹலோ 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 நிறுத்துங்க எதுக்கு இப்போ எங்க போறோம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவுக்கு ஏங்க லவ் பண்றவங்க பீச்சுக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க நீங்க எங்க இப்படி அது மத்தவங்களுக்கு எங்க அப்பாக்கு காதலுங்கிற வார்த்தையே பிடிக்காது இந்த மேட்ரு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதே நம்ம லவ் பப்பரப்பாதான் அப்போ காலம் புற இப்படிதானா அதற்கென்று ஒரு காலம் கனியும் அழகு கண்ணே கவலைப்படாதே போங்க நீங்க ஏறுங்க ஹலோ இன்னும் இந்த கேப் நீங்க தானே சொன்னீங்க அது அந்த ஏரியா இது நம்ம ஏரியா ஓகேவா ஓகே ஆஹா அநியாயமா 50 கிலோமீட்டருக்கு இந்த சுகத்தை இறந்துச்சேடா சக்தி மஞ்சு 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 என்னங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இதுக்கு இதான் யாருமே இல்லல்ல ஆமா நீ நானும் மட்டும் தானே இருக்கோம் ஒரே ஒரு தடவை மட்டும் மட்டும் இல்ல
ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு உம்மா கூட. இது ஆரம்பிச்சிருச்சுல. என்ன இன்னைக்கு இந்த வாங்குது பாட்டு மச்சான். அதான் அடம் பிடிக்குது இல்ல, அது கூட போய் ஏன் மல்லு கட்டிக்கிட்டு வண்டி வச்சிருக்காரா வண்டி. யாருமோ 10 கிலோமீட்டர் தாண்டக்குள்ள இந்த மூடிய 10 தடவை திறந்து மூடியாச்சு. இந்த அடுப்பறி ஆரம்பிச்சிருச்சுல. ஒரு காக்குள்ள அரிசி வாங்கி எங்கனுக்குள்ள பொங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு போக மச்சான். ஏய், வெட்டி தரமா சோத்தை கொட்டிட்டு சும்மா சுத்திக்கிட்டு தான் தெரியுற. வண்டி சுத்த மொத்தமா தொடச்சு வச்சா என்ன தப்பு? மச்சான் தொடச்சா மட்டும் வண்டி பிச்சுக்கிட்டு போயிடாது. இன்ஜினை மாத்திராதான் கொஞ்சமாச்சும் உருளும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க முன்னோர்கள் ஓட்டுன இந்த வண்டியை நீங்க வச்சு ஓட்டுறது பெருமையான விஷயம். அதுக்காண்டி உள்ள ஒரு நட்டு பிச்சுக்கிட்டு போனா கூட மாத்த கூடாதுங்கிறீங்களே, ஏன்? எதற்காக இந்த பிடிவாதம்? மாப்பிள, உங்க ஒக்கா இருக்காளே எங்க ஒக்கா. எங்க அக்கா அப்படியே இருக்கட்டும் மச்சான், அப்படியே இருக்கட்டும். நான் தெரியாதரமா வார்த்தை விட்டு இப்ப எங்க போகணும் மட்டும் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, 2 வருஷமா அங்க ஒரு வைக்க போர் செவரேறு கிடக்குது. அத வாங்கிட்டு போறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு கேன பையன் சிக்கிறான். அத அவன் தலையில ஏத்தி விட்டுருக்கா போயிட்டு. அவ்வளவுதானே, வாங்க போவோம். கார்லயா? ஹெலிகாப்டர்ல போக முடியும் இல்ல, மறுபடியும் இந்த மோதேவி முக்கிக்கிட்டு உணங்கிக்கிட்டே போவோம். வர வர உன் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருடா. உங்க அக்காட்டு சொல்லி உனக்கு கொஞ்சம் சோத்தை குறைக்க சொல்றேன். குறைப்பீங்க. ஓய் ஓய், என்ன மச்சான் கார் ஓட்டுனா மாடு ஓட்டுறீங்க? அட்டு வண்டி சத்தம் கொடுத்தா தான் நம்ம வண்டி போகுது. அப்ப வண்டியை வயல்ல இறக்கி விடுங்க, மேய்ஞ்சிட்டு வரட்டும். நல்ல வேலை அந்த வண்டியில வெளியூர் போல நான். நீ என்ன பண்ணிக்கிட்டா? அவ யாரு? ஜவுளி கடையில பார்த்தா அதே புள்ள. அந்த புள்ளைய கொண்டாந்து வைக்க போட்டு வச்சு சொல்லாதிக்கிட்டா? மாட்டிக்கிச்சுரா? அதான் தெரியுது. ஓய் பாபா, அதான் சிக்கிச்சுரா. ஐயோ, சிக்கிச்சுன்னா பெரிய சிக்கலாய் போகுமே. நான் என்ன வந்துமே? நீ இருக்கல எப்படா சிக்க முடிச்சு இருக்கவா? பாத்துரும் உடைச்சிட போற. ஆமா, இனிமேல் உடைக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வண்டியில? மச்சான் திறக்க மாட்டேங்குது. நம்ம நேரம் மெக்கானிக் ஷாப் போய் அவங்கள விட்டு திறக்க விட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குல்ல, அது வழியா இறக்கிட்டு போறேன். குறியா இருக்கா? அக்கம் பக்கம் திரும்புறானா பாரு. அவ கொடுக்குற முட்டை காதை கிடைக்குது. தீட்டி சிறங்குல கொடுக்குறாரு, மெல்ல குடுக்குது. இறங்கி தரா மாமா. மாப்ளே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். மாப்ளே, அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். மாப்ளே, சொல்லாமல் கொள்ளாமல் பார்த்து நிற்கும். மாப்ளே, டிபார்ட் இந்த பாட்டுல மாப்பிள்ளைங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாதுடா. அது வந்து மச்சான் என் மாப்பிள்ள இருக்கான்ல சக்தி, அந்த பையன் தன்னால வந்து ரத்த பாசத்துல தானா பாடிக்கிட்டு இருக்க மச்சான். அப்படியா? பாடு பாரு மச்சான். மாப்ளே மாப்ளே ஏய் மாமா மடையா கேட பயல அறிவில்லை உனக்கு? மாமாவாவது கீமாவாவது நம்ம 2 பேர்த்து சேர்த்து வச்சு அந்த மீச பாத்துச்சு முயல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாருமா. மாமாவை மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஆமா, இப்ப அதான் முக்கியம், மாமனுக்கு மரியாதை கொடுக்கறது. அறிவு கெட்டவனே. ஐயோ, இப்ப நான் இவளை எங்க ஒளிச்சு வைப்பேன்? கண்ணீர். மாமா, என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு தண்ணியா கொட்டுது, ஏன்? ஏய் மாமான்னு சொன்னேன், அதுவே நெஞ்சில் இடி இறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் படையா ஏனப்பையலே அறிவு கட்ட. என்ன ராசா அதெல்லாம்? உனக்கும் உங்க ஒக்காளுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? 2 பேரும் நல்லா தரடா வச்சிருந்தேன். அடிதாங்கும் உள்ளம் இது இடிதாங்குமா? 10 பிசாக்கு பெறாத விஷயத்துக்கு போய் அங்க பக்கம் சிவாஜி மாதிரி பாட்டு பாடி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை போய் யார் சொன்னா? போங்க. இதை நான் ஒக்கா கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். எப்படியோ மூடி மறைச்சிட்டாயா? அவன் யாரு? இந்த தண்டவாணி மருமம் இல்ல, என் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியுமில்ல. இங்க வர்ற நீ எங்கடா சக்தி? இங்க இல்லப்பா, நம்மளுக்கு காடு பண்ணை எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மாமா, நீ எப்ப வந்த? நான் அப்பதே வந்துட்டேன் மாப்பிள்ள. பிள்ளை இப்பதான் என்னை பாக்குது.
பாத்தையாட என் பிள்ளையோட பொறுப்ப. அது சரி, வைக்க போற தூக்கி பார்த்தா தெரியும் உங்க புள்ளியோட பொறுப்பு பருப்பெல்லாம். ஏமாமா என்ன மாட்டி விண்ணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு வரீங்க, கூப்பிட்டு வந்தியா? உங்க ஒப்பாதாண்டா வாடா வைக்க பொறு பக்கம் போகணும் கூட்டி வந்தாரு. ஆனா வைக்க பொருள இந்த அக்க பொறுக்கணும்னு யாருக்குடா தெரியும்? அப்படியா மாமா? ஏய், என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அப்புறம் வந்து சொல்றேன். வக்கீல வண்டியில ஏத்துற வரைக்கும் தேவையில்லாம யாரும் பேசப்படாது. பேசிட்டாலும் வண்டி ஆஃப் பண்றார். டீசல் விக்கிற விலைக்கு வெட்டி போயில். வணக்கம் வெற்றிவேல் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அடே அப்பா, இன்னைக்கு 2 லாரி வைக்க கட்டி சேர்ந்திருக்கும் போது இருக்கு. 2 நிமிஷத்துல அடிக்க மாட்டேன். காசை கொடுத்து அள்ளுங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி மீத பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல நேர்மையும் ஒழுக்கம் வேணுங்க. அப்படித்தான் இத்தனை வருஷமா வைக்க வர பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன கிட்டோட சேர்த்து அந்த பிள்ளையும் கொண்டு வர போறாங்க. ஏதாச்சும் பண்ணி சமாளி. ஏண்டா நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? போத்தாவா லேதா அப்படின்னா போறியா இல்லையா? என்னடா மறுபடியும் தெலுங்குல மிரட்டுற? பணமெல்லாம் சரியா இருக்குல்ல, வக்கீல் அள்ளலாம்ல. அட தள்ளுங்கப்பா. யோ நில்லையா? என்ன என்னமோ பொம்பளைய கட்டி பிடிக்கிற மாதிரி போற? அப்படியே கோர் தள்ளி கொண்டு வரக்குதான். இந்த பக்கம் அள்ளப்படாது. ஏன்? வடக்க சூலம், தெக்க போய் அள்ளு. தெக்க எனக்கு மூலம். ஏய், நீ வைக்க வாங்க வந்தியா உங்களுக்கு வந்தியா? வைக்க வாங்கத்தான். அப்ப நான் சொல்றது நீ காண்றா. ஏய், இத்து போன வக்கீல் அல்றக்கு என்னடா மூலம் சூழன்ட்டு ஏதோ ஒரு பக்கம் அள்ளிட்டு போட்டு விடு. ஆமா, இத பத்தி உங்களுக்கு தெரியாது. இது அக்காவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். யார் இன்னைக்கு வைக்க கட்டு வாங்க வந்தாலும் தெற்கு பக்கம் அல்ல சொல்லி ஒரு சாமியார் கிட்ட சொல்லிருக்காரு. அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் ஒரு சாமியார் சொல்லி இருக்கேன். சும்மா கைய வீசாத. மாமனை பத்தியா மரியாதை நம்ம பேசுற? மாமனை பத்தி நான் எப்ப பேசுனேன்? என்ன மாமா சொன்ன அப்பா பத்தி? சொன்னா தாங்க மாட்டடா நீ. அடங்க ஏண்டா என் மாமனை பார்த்தா கேன போய்க்கிற? ஞான பயலா அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றானா? உன்னை என்ன பண்ற? என்ன பண்ண போற? சொன்னாங்க பணத்தை வைக்க கட்டு விற்கிறாராம். உனக்கு வைக்க கட்டு கிடையாது, கீரை கட்டு கிடையாது. இடத்த களி பண்ணு. நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அம்மா இப்பாட்டி 5 நிமிஷம் ஆச்சு. நீ கத்துற அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சு, கிளம்பு. நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? ஒருவேளை சொல்லிருப்பனா? போங்கடா. உங்க டீலிங் ரொம்ப பிரமாதம்யா. ஆனா ஒண்ணியா, இந்த வக்கீலை எப்படி விக்கிறேன்னு பாக்குறையா? அதே வைக்க சீக்கிரம் ஏத்திரோன. பாரு. ஆமா, தேங்க்ஸ். தேங்க்யூ. அசத்திட்டேன். பின்ன இந்த ஆளை வேற சமாளிக்கணும். வாங்க போவா. இல்ல நிமிரு, கண்ணாடி கழட்டு. ஏண்டா அவன் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்ல, ஏன்டா பணத்தை போடுங்க? வாங்க மாட்டான். பணமா முக்கியம். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஓகே, வா போலாம். அப்பாடா. என்னப்பா? என் அப்பாவோட வீட்டுக்கு போ, மஞ்சு நான் விட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, உச்சி வெயில் மண்டை புழக்குது, நீ கார்ல வந்துரு. அந்த வெட்டி பையன் பைக் உருட்டிட்டு வரட்டு. ஏட்டி இல்ல, போ போ போ. அவனா போய்க்கிடுவா. அதெல்லாம் முடியாது, நீ விட்டுட்டு வா போ. என்னால முடியாது. ஓட்டாவா லேடா போத்தானு. என்ன அப்பனும் தெலுங்குல ஆரம்பிச்சிட்டாங்க. அட போடா, நான் பாத்துக்கிறேன். இந்த பிள்ளைய எங்க வச்சிருக்கான்னு அடையாளம் தெரியலையே. மொத்தத்தை பிரிக்க வேண்டி இருக்குமோ? ஏய், என்ன காஸ்ட்லி மோட்டார் பைக்கு உன்னை நம்பி விட முடியாது. என் கண் பார்வையிலே இருக்கணும். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். நியாயம் பிடிச்சவங்க. இந்த பிள்ளைய வீட்டுல கொண்டு விட முடியலையே. ஆடு பேக்கிற பசங்க பைக் ஓடுறதுன்னா இப்படித்தான் லேட் பண்ணுவானுங்க. சீக்கிரம் போனா. நீங்க சீக்கிரம் வரீங்களான்னு பாருங்க. இந்த ஓட்ட வண்டியில கட்டி பில்லு கணக்கெல்லாம் பாக்கணும். கணக்கு புத்தகத்தை எடுத்துட்டு வா. பாத்தியா, உன் கணக்கு வேற மாதிரி இருக்கும், ஒப்பை கணக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன மாமா நேரங்காலம் பிரியாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணை வேற அங்க விட்டு வந்திருக்கேன். எனக்கு கைய ஓடல, கால ஓடல. ஏதாவது ஐடியா கொடுமாமா? ஐடியா எல்லாம் கிடையாதா? என்னைக்கு இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டனோ அன்னைக்கு இந்த மூளையெல்லாம் வத்தி போச்சு. ஏதாச்சும் நீ ஐடியா சொல்லு. என்ன மாமா, எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கு? ஏதோ யோசனை சொல்லு ப்ளீஸ். இப்படியே சொல்லி 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 என் ஜோலியை முடிச்சு போட்டீங்கடா. என்கிட்ட ஐடியா எல்லாம் கிடையாதுடா. நீ சொன்னா நான் ஓகே பண்றேன்னு சொல்றேன்ல. ஐடியா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்டவே சொல்லுவா, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிக்கிறேன். அப்பா, வைக்க போருக்கு போனதுல உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஐடியா வராது.
அவ வைக்க பொருள் இருக்கிறதுக்கு நீ குளிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? மாமா குளிக்கிறேன்னு சொன்னது மட்டும் தான் நான், ஆனா குளிக்க போறது நீ. என்ன குளிக்கிறதுமாடா டூப்பு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள போய் நான் குளிக்கிற மாதிரி நீ அப்பாவை சமாளிச்சுக்கோ. நான் கொண்டு போய் மஞ்சு விட்டு வந்து உள்ள போ. சமாளிக்கிறதுக்கு தானே அந்த பிரதியே எடுத்திருக்கேன். டேய் டேய் சக்தி, சீக்கிரம் வந்துடுறா. நாள் கணக்குல விட்டுட்டு போயிடாத. உங்க அப்பனுக்கு காப்பி குடிச்சவன கக்குசு வரும், யூரின் வரும். அப்புறம் கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டி போடுவோம், நான் மாட்டிக்கிறேன். லட்சுமி, ஒரு கப்பு காஃபி கொடு. காதல சரியா பாத்ரூம் போல. சொல்லி வாய் மூடல, உடனே வைக்குது பாரு ஆப்பு. ஐயோ, இந்த கக்கு இருந்தாலும் எப்பவும் தட்ட போறானோ. சபாடா. அட பாவி மனுஷா, இங்க என்ன மாநாடா நடக்குது? கக்கசுக்கு முன்னால கடையை போட்டு உட்காந்துட்டான் மனுஷன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குத்தந்தா மச்சான். உனக்கு எங்க அக்கால கொடுத்தது மாபெரும் குத்தம். அன்னில இருந்து எனக்கேது நிம்மதி. ஏய் சக்தி, என்னடா குளிக்க போறான்னு சொன்ன தண்ணி சத்தத்தையே காணோம்? சத்தம் தானே கொடுக்குறேன். சத்தம் கொடுத்தா நம்புவீரோ? கொன்னியா? ஏய், என்னடா குளிக்கிற? தண்ணி எல்லாம் உடம்புல படாம நேரா தரையில கொட்டுது. கக்கசு முன்னாடி உட்காந்து நாட்டாமையா பண்ணிக்கிட்டு இருக்க, எமிச்சு படுத்தவனே. சக்தி, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மறந்து போகுது. ஏதோ பரம ரகசியம் போல் இருக்கு. நம்ம அக்காளுக்கு தெரியாம இருந்துட்டு போறானே பாப்போம். அந்த வெட்டி பயில இருக்கானே, அதாண்ட உங்க மாமா வருதல பையன். அவன் கூட சேராத. கெட்டு குட்டிச்சவராய் வீடா போயிருவேன். உங்க அம்மால ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு வரும்போது இலவச இணைப்பு மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு வந்துட்டான். நானும் எவ்வளவோ திட்டி பாக்குறேன், ரோசமே வரமாட்டேங்குதுடா. மச்சினேங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன பையன் சொல்லி கேவலப்படுத்த நினைக்கிறான் பாரு மனுஷன். வீட்டை விட்டு விரட்டி விட்டாலாவது உருப்படுவான்னு பார்த்தா பண்ணாட போக மாட்டேங்கிறானே. ஐயா, ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. அதையே அனுபவிச்சு சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க. மானத்தை வாங்கிடுவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க. எவ்வளவு நேரம்டா குளிப்பீங்க? சக்தி, உங்க அம்மாளுக்கு தெரியாம நான் நீ சேர்ந்து பெரிய ஒரு பிளான் போட்டு, இது என்ன திட்டம்? உங்க மாமன் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுரும். முடியலன்னு வச்சுக்க, சரி சோத்துல வசத்த வச்சிட வேண்டியதான். அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம்! இது தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். இனிமேல் இந்த மீச்சக்காரன்ட்ட ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும்பா. மஞ்சு இரு. சரி மஞ்சு, நம்ம இனிமே இங்க சந்திக்க வேண்டாம். வேற எங்க? செவ்வாய் கிரகத்திலயா? ஏன் மஞ்சு டென்ஷன் ஆகுற? போதுங்க, நம்ம காடு மேடு சுத்தினதெல்லாம். சக்தி, கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஏன் வேணாமா? வேணும்தான். அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசுங்க. எது? அப்பா கிட்டயா? அது சரிப்பட்டு வராது. நான் வேணா எங்க மாமா கிட்ட சொல்லி ஒரு ரூட்ட போடுறேன். ஏன்னா அந்த ஆள் தான் கரெக்டா செட்டப் பண்ணி வைப்பாரு. உங்க அம்மா செடிக்கெல்லாம் தண்ணி ஆமா. அடிச்சுக்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி சொல்லு, ஓடு. நான் போகணுமா? அப்ப நீ பேசுறேனே, இப்ப என்ன போக சொல்ற? என்ன மாமா? போடா, நான் வருவேன்ல, போடா. வரணும். வர்றேன், போடா. அம்மா, என்னடா? நான் உனக்கு ஒரே ஆம்பளை புள்ள தானே, தாய்க்கு தலைமகன் தானே. நான் குடியிருந்த கோயில் நீ தானே. ஆமா, தாய்க்கு தலைமையும் குழிந்த கோயில் எங்க விட்டு புள்ள நாடோடி மண்ண. ஏன்டா இப்ப போய் எம்ஜிஆர் படமா சொல்லிட்டு இருக்க? மேட்டுக்கு வா. என்ன மாமனும் மருமகனும் சேர்ந்து நேக்கா வலை விரிக்கிறீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, சின்ன ஒரு என்னடா பிரச்சனை. நெளிற? நான் நெளிஞ்சு என்ன பண்ண சொல்றா, சொல்லு. அது வந்துமா, நீ என் செல்ல அம்மா தானே. நல்ல அம்மா இருக்குப்பா, நானே சொல்றேன்க்கா.
நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என்னடா சொன்ன? என்ன தைரியம் உனக்கு? நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேனா? என்ன 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 கட்டிட்டு அடிக்க வர்ற? என்ன வார்த்தை பேசுற நீ? இந்த குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை பேசலாமா? மாமாக்கு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவாரு. நீ ஆஞ்சநேய பக்தன் தானே? ஐயோ அதை நான் சொல்லலக்கா. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு உன் புள்ள உன்கிட்ட சொல்ல வரான்னு சொன்னேன். ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அப்பா வந்துருவாரு. ஏன் இப்படி இருக்கா? என்ன நடந்துச்சு? என் புள்ள ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டானே. வேணா கொலையா பண்ணிட்டான். கொலை பண்ணா கூட உங்க மாமா விட்டுருவாருடா. இந்த மேட்டர் தெரிஞ்சது வெட்டியே போட்டுருவாரு. என்னம்மா நீ? அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்ன மாதிரி அழகா இருப்பாங்க. ஏய் பேசிக்கிட்டே இருக்காத, ஆல்பத்தை எடுத்து காட்டுறான். அந்த பொண்ணை காட்டு. பாரு பாரு படத்தை எங்க வச்சு காட்டுறான்? அவசரத்துல என்ன பண்றேன்னு புரியல. போட்டோ வேற இல்ல, பெருசா போட்டோ. நல்லா பாரு. பொண்ணு அழகாதான் இருக்கா. அப்புறம் என்ன காலையில கல்யாணத்தை பண்ணி வை. ஏன் எப்படி முடியும்? என்னம்மா நீ பியூசி மாதிரி பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கல்ல? படிப்புக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? சரி, நான் காதல் கீதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேற ரூட்ல போய் ட்ரை பண்றேன். ஏதாச்சும் ஒரு ரூட்ல போய் மாமனை அமுக்குக்கா. அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். சரி பண்றேன். அப்புறம் இந்த ஐபிஎஸ் மட்டும் கவுத்துற மாதிரி கவுத்திர மாட்டிய? அசத்திட்டேன் பாரு. நீ யாரு? எங்க அப்பன் கருப்புசாமி மகள்ல. அந்த ஆளு ஒன்னே மட்டும் படிக்க வச்சு என்ன டிரைவராக்கி விவசாயத்துல தூக்கி போட்டேன். உனக்கு என்ன சொல்லியா தரணும்? எப்படியோ கல்யாணத்தை நடத்துக்கா. போக்கா போக்கா. நல்லா இருக்கால? செல்லம்மா போய் பேசு. லட்சுமி என்னங்க? அப்படி சைடுல உட்காரு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க? நம்ம சக்திக்கு 2 இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன். என்ன லட்சுமி இது சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ற சைலண்டா இருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் தாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன லட்சுமி? பொண்ணு யாருங்க? பொண்ணு கிடக்குறது விடு. உன்னோட அப்பனுக்கு வெங்காய வியாபாரம். வெங்காய வியாபாரம் தெரு தெருவா தராசு தூக்கிட்டு அலையிற ஆள் நினைச்சுக்காத. தமிழ்நாடு பூரா ஹோல்சேல் சப்ளை. அஸ்ஸாமுக்கு ஏற்றுமதி நடத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. ஏன்? ஏன்னா வெங்காயம் விட்டா கண்ணு எரியுங்க. யாரு அவ கேனச்சிருக்கியா இருக்கா? வெங்காயத்தை வந்து கொண்டையில சொருகிட்டு அலையிறா. சரி அந்த பொண்ணு வேண்டாம். இன்னொரு பொண்ணு சொல்ற, பெரிய படி படிச்சிருக்கா. பெரிய படிப்புனா பிஎஸ்சியா? எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். நீ பியூசி படிச்சதுனால பியூசி ஒரு பெரிய படிப்பா வச்சுக்கிட்டு இருக்கியா? டாக்டருக்கு படிச்சிருக்கா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு? கழுத்து சிலுக்கிடுச்சு. நல்லா விட்டு அப்பதான் சுளுக்கு விடு. போடு 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 போடு. அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு. அந்த பொண்ணு வேண்டாங்க. ஏன்? உடம்புல மருந்து நாத்தம் அடிக்கும். ஏங்க ஏங்க நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்கல்ல, அங்க மருந்து நாத்தம் தானே அடிக்குது. அப்ப அந்த பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது உடம்புல மருந்து நாத்தம் அடிக்கும்ல, அதுவும் வேண்டான்னு. அது அப்ப எந்த பொண்ணுதான் வேணுங்கிற? நம்ம புரோக்கர் ஒரு பொண்ணு போட்டோ கொடுத்துட்டு எந்த போயிருக்காரு. புரோக்கர்? முருகேசன். அவன் மாட்டு புரோக்கர்மா. அவன் எந்த புரோக்கரா இருந்தா என்னங்க, அதுவா பிரச்சனை? போட்டோவை கொடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. மாப்ள உன் பொழப்பு வெயிட்டிங் லிஸ்ட் தான். கன்ஃபார்ம் ஆகல. பேசாம நீ லவ் பண்ற பொண்ணை மறந்துட்டு உங்க அப்பன் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இனி மாட்டாரு மீரோ. ஆஹா அதே தெலுங்குல ஆரம்பிச்சிட்டாயா? இருடா இருடா, ஒப்ப எந்த ரூட்ல போறான்னு பாப்போம்டா. நல்லா இருக்கு, பாத்துருவோம். பொண்ணு லட்சணமா தான் இருக்கா. கழுது அவளை விடு. பொண்ணோட அப்ப என்ன பண்றான்? எங்க நம்மள மாதிரியே ஜவுளி வியாபாரங்க. அவருக்கு ஒரே பொண்ணு. ஒத்துக்குருவாரு உங்க அப்பா. என்ன
ஜவளிக்கு ஜவளி ஒத்து போகும்ல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு.